ஹலோ லவ்லி கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பிளேபிளேட் அன்பாக்சிங் வீடியோ தான் கைஸ் போட போகிறோம். அது என்ன பிளேபிளேட் அன்பாக்சிங்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் செட் பூஸ்டர் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தேன் கைஸ். கடைசியில் நம்ம கையில் இருக்குது கைஸ், ஒரிஜினல் தக்காரா டாமி பீனிக்ஸ் ராடரை. பார்த்தீங்களா கைஸ், பாருங்கள் கைஸ், பீனிக்ஸ் ராடர் டெக் செட் UX7 கைஸ். இதுக்கு தான் கைஸ் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியாக நம்ம கையில் இருக்குது. நேற்று நம்ம லியோன் கிரேஸ் பற்றி போட்டிருப்போம். இன்றைக்கி பீனிக்ஸ் ராடர் போட்டிருக்கோம். ஏன்னா நான் ரெண்டுமே ஒரே நேரத்தில் வாங்கிட்டேன் கைஸ். ஒரே நேரத்தில் வாங்க ரெண்டும் ஒன்றா வந்துருச்சு. அப்போ எனக்கு லக்கு தானே. ஓகே கைஸ், பின்னாடி நம்ம பார்த்துட்டு திறந்து பார்த்துலாம். ஃபோக்கஸ் ஓடுது கைஸ், வெயிட் பண்ணுங்கள். இந்த பே பேர்ன் ஃபுஜிவராவோட இதான் என்னது, இதுதான் பீனிக்ஸ் ராடர். இது 970 ரேச்சட். இது கிளைட் பீட். இங்கே பாருங்கள் கைஸ், போட்டிருக்கு UXனால் இப்படி இருக்கும், BXனால் இப்படி இருக்கும்னு போட்டிருக்கு. அதோட மெட்டல் இப்படி இருக்கும்னு. அப்புறம் இதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம்ல, Y1 கேல் 260 ரேச்சட் ஸ்பைக் பீட். எனக்கு இப்போ தான் தெரியுது ஸ்பைக் பீட்னு. அப்புறம் ஸ்பின் ஸ்கால் 180 ரேச்சட், நம்ம ட்ரான் பஸ்டருக்கு இருக்கிற ரேச்சட் தான். அப்புறம் கியர் ஃப்ளாட் பீட். இந்த பாக்ஸே பார்க்குறக்கு அழகாக இருக்குது. இது லைட் அடி வாங்கியிருக்கு, அதை விட்டுருவோம். சைடில் பார்த்தீங்கன்னா QR கோட் இருக்குது. அந்த ஆப் வச்சுருந்தா தான் இது பண்ண முடியும். ஜப்பானில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஜப்பானை எங்கேயோ தெரில, இதில் ஒன்றும் இல்லை. மேலே போட்டிருக்கு கைஸ், மேலேயும் அதே தான். ஓகே கைஸ், நம்ம ரொம்ப பேசாமல் திறந்து பார்த்துருமா கைஸ். திறந்தா உள்ளே இப்படி தான் இருக்குது கைஸ். பாருங்கள், இப்படி தான் இருக்குது கைஸ். நம்ம பீனிக்ஸ் ராடர் நம்ம கையில் இருக்குது கைஸ். பாக்ஸுக்குள்ளே பார்த்தா இப்படி ஒன்றுமே இல்லை கைஸ். அப்படின்னா அந்த பாக்ஸை தூக்கி போடுறோம் கைஸ். இந்த பாக்ஸை பாய்க்க முடியாது. பாருங்கள் கைஸ், இந்த பேனா என்கிட்ட இல்லை. பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா வந்ததுன்னு நம்மளுக்கு லக்கு தான். இது பார்க்குறக்கே அழகாக இருக்குது கைஸ். கியர் ஃப்ளாட் கைஸ். ஓகே கைஸ், இதெல்லாம் திறந்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க கைஸ். இந்த டப்பாக்குள்ளே ஒன்றுமே இல்லை கைஸ், கோசம் தான். இதுதான் கைஸ் இருந்துச்சு அதுக்குள்ளே. நம்ம எப்பயும் போல் இதுதானே பார்ப்போம், இதே பார்ப்போம் கைஸ். வாங்க, இதுக்குள்ளே எப்பயும் போல் தான். எப்படி போடணும், எப்படி மாற்றணும், அதே தான் போட்டு வச்சுருக்கானுங்க. எத்தனை 20 சென்டிமீட்டருக்கு மேலே தான் விளையாடணுமா, இப்படி விளையாட முடியாதான், கீழே விழுந்துருமா, அடிக்கக்கூடாதான், அது பண்ணக்கூடாதுன்னா போய் கைஸ். ஆனால் 3 பிளேபிளேட் விளையாடக்கூடாது. 3 பிளேபிளேட் அந்த ஸ்டேடியம் விளையாடக்கூடாது. அது ஸ்டேடியம்க்காக பாதி பேர் போட்டோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை கைஸ். ஸ்கில் அப் கைடு, ஃபோக்கஸ் வேறு குறையுதா அப்பப்போ. வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்கில் அப் கைடில் வந்தீங்கன்னா நேற்று அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம்ல, வேறு ஒன்றும் இல்லை. இந்த 2 பார்ட்ஸு லியோன் கிரஸ்க்கு போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்குமா. என்ன கைஸ் இந்த உருட்டு எதுனா நம்பாதீங்க. இது சும்மா அந்த டோர்னமெண்ட் நினச்சா போகிறதுக்கு தான். ஆனால் இந்த பெகசஸ் எடுக்கணும்னு எனக்கு ஆசை கைஸ். ஆனால் நான் ஜப்பானுக்காக போக முடியாதுக்கு கைஸ். சரி கைஸ், இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இங்கே ஒரு QR கோட் இருந்துச்சு. இங்கே UX7 போட்டிருக்கு. ஆனால் ஒன்றுமே இல்லை. இது நீங்கள் அந்த பே ஆப்பில் போய் QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த பே வந்துடும். இந்த 3 பேயும் வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்ல. சரி, இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம Y1 கேல்கிட்ட போவோம் கைஸ். வாங்க, இது 2 அப்படியே ஓரமாக வச்சுருவோம். திறந்தா இப்படி தான் இருக்குது கைஸ். Y1 கேல் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபோக்கஸ் வச்சுக்கிறேன் கைஸ். Y1 கேல் லேயர்னால் பார்க்க ஓகேயாக தான் இருக்குது. ஒரிஜினல் தக்காரா டாமி கைஸ், அதை நான் சொல்லிக்கிறேன். ஃபேக் பிராண்ட் வெளியாகல. இங்கே பார்த்தாலே தெரியும், ஸ்க்ரூவை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஒரிஜினல் தக்காரா டாமி. இது என்ன இது? 260. இதுனா லைட்டாக பட்டாலி பூஸ்ட் ஆயிரும் கைஸ். அது லியோன் கிரஸ்க்கு அப்படி தான், லைட்டாக லோ ரெசிஸ்டன் இருக்குது. லைட்டாக வேகமாக அடித்தா பூஸ்ட் ஆயிரும். அப்புறம் இதுதான் ஸ்பைக் என்கிட்ட இல்லை. அதனால் ஒரு புதுசாக ஒரு டிரைவர் இருக்குன்னு சந்தோஷப்பட வேண்டியதான். டிரைவர்ன்றேன் பாருங்கள், பிட்டு.
கைஸ் இது ஒன்றா சேர்த்து வச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே தான் கைஸ், மேலே பார்க்குறக்கு சைடில் பார்க்குறதுக்கும் ஓகே தான் இருக்குது. இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கானுங்க, அதான் சொல்லி ஆகணும், நல்லா இருக்குது. இதை வந்து லைட்டாக ஒரு ஸ்பின் இது போடுவோங்க. லெஃப்டில் தான் சுற்றியிருக்கேன், லெஃப்டில் எப்படி ஆடுது. சரி, இதை அப்புறம் டெஸ்ட் பேட்டில் பண்ணிடுவோம் கைஸ். இப்படி வச்சுட்டு நம்ம இதுக்கிட்ட போவோம் வாங்க கைஸ். இதான் கைஸ் ஸ்பின் ஸ்கோர். அந்த பைக்குள்ளே இதாக இருந்துச்சு ஸ்பின் ஸ்கோர். ஜோக்காக இருக்குது கைஸ், ரீகலரு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இது ரிலீஸ் ஆனான்னு வாங்கினோன்னு. காசு இல்லை கைஸ், ஆனால் இப்போ இந்த செட்டோடு வாங்கிட்டேன். இருந்தாலும் ஒரிஜினல் காம்போலனால பிரச்சனை இல்லை கைஸ். அப்புறம் இதான் பார்த்தீங்கன்னா 180. அது எதுக்கு? ட்ரான் பஸ்டருக்கு இருக்க அதே தான். அதனால் இதை பற்றி அவ்வளோ பேசுவேன்னா எனக்கே தெரியும், ஆனால் என்கிட்ட இல்லாதது கியர் ஃப்ளாட் கைஸ். நான் பீனிக்ஸ் விங்கை வாங்க நினச்சிக்கிட்டே இருந்தேன் கைஸ். கடைசியில் பீனிக்ஸ் ரடரே வெளியாகிடுச்சு. ஒரேடியாக பீனிக்ஸ் ரடரையும் வாங்கிட்டேன். கூடி சீக்கிரம் வாங்குவோம், பீனிக்ஸ் விங்கை வாங்குவோன்னு நினைக்கிறேன். காசு சேர்த்து வச்சு வாங்குவேன் கைஸ். காற்று பாருங்கள், இதெல்லாம் ஒன்றா வச்சுட்டு பார்க்கலாம் கைஸ். பார்க்குறக்கே ஜோக்காக இருக்குது கைஸ், பார்க்குறக்கே ஜோக்காக இருக்குது ஃபுல்லாக பார்க்கும்போது. ஏன்னா இதுதான் கொஞ்சம் குறையாக இருக்குது. வேறு இது கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் ஓகே தான் கைஸ். பார்க்குறக்கே ஜோக்காக இருக்குது. ஒரு லான்ச் ஜோக்காக சுற்றுது கைஸ். இது ஒரு அட்டாக் டைப் டிரைவர் இருக்கிறதுனால ஜோக்காக சுற்றுது. இதை எடுத்து அப்படி வச்சுட்டு நம்மளோட மெயின் கேரக்டருக்கு போவோமா? பீனிக்ஸ் ரடர் திறந்து காமிக்கிறேன் கைஸ், பார்ப்போம். கடைசியாக பீனிக்ஸ் ரடர் நம்ம கையில் இருக்குது கைஸ். ஓகே கைஸ், இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் லியோன் கிரஸ் கொஞ்சம் கூட வெயிட்டாக இல்லாமல் மாதிரி தான் இருந்துச்சு கைஸ். ஆனால் இது பார்க்குறதுக்கு ஜோக்காக இருக்குது கைஸ், ஜோக்காக இருக்குது. பார்க்கணுமா? ஐயோ ஜோக்காக இருக்குது கைஸ். மேலோடது கலர் பண்ணியிருக்காங்க பாரு, அது இன்னும் ஜோக்காக இருக்குது கைஸ், ஜோக்காக இருக்குது. அதை விட்டுட்டு இப்போ ரேச்செட்டுக்கு போவோமா? இது 970 ரேச்செட். இதுவும் பார்க்குறக்கு அழகாக இருக்குது கைஸ். அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு கொடுத்துருக்கானுங்க. ஓகே தான். அப்புறம் இதான் வந்து கிளைடு. எத்தனை கியரு? 12 கியர்னு நினைக்கிறேன் கைஸ். கிளைடு பார்க்குறக்கே ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல. நான் இன்றைக்கி சொன்னேன் பீனிக்ஸோட டிரைவர்னு சொன்னேன்ல, அது இல்லை, ஃப்ரிக்ஷன் தான் பீனிக்ஸோட டிரைவர். என்ன இது லோ ரெசிஸ்டன்ட், வேகமாக அடித்தா பர்ஸ்ட் ஆயிரும் கைஸ் கன்ஃபார்ம். இதே நீங்கள் வந்து விசிட் ராட்னா ரொம்ப கஷ்டம் பர்ஸ்ட் ஆகுறக்கே. அப்படி இப்படி ஒரு வாட்டி 2 வாட்டி பர்ஸ்ட் ஆகும், அதை தவிர்த்து ரொம்பனா பர்ஸ்ட் ஆகாது கைஸ். நம்ம ரொம்ப பேசாமல் இதை பூட்டிகிட்டே டெஸ்ட் பேட்டலுக்கு போயிடுவோம் கைஸ். வாங்க. ஜோக்காக இருக்குது கைஸ், ஜோக்காக இருக்குது. கையில் இருக்கும் போது எனக்கு கூஸ் பம்ப் ஆகுது கைஸ். என்கிட்ட பீனிக்ஸோட ஒரு பே கூட இல்லை, கடைசியாக வந்துருச்சு கைஸ் பீனிக்ஸோட பே. அப்புறம் லியோனோட பேவும் என்கிட்ட இல்லை, கடைசியாக அதுவும் வந்துருச்சு கைஸ். இந்த 2 பே கூட என்கிட்ட இல்லை கைஸ், கடைசி இது 2ம் என் கையிலேயே இருக்குது. ஓகே வாங்க கைஸ், டெஸ்ட் பேட்டில் இதுக்கு போட்டு பார்த்துட்டு அப்புறம் ஒன்று வரிசையாக போவோம் வாங்க கைஸ். ஓகே கைஸ், நம்மளாம் ரெடி பண்ணிட்டோம். ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இதுனா பார்த்தீங்கன்னா வந்து கைஸ், இதுனா வந்து பிஎக்ஸ்பி சுற்றிக்கிட்டே தான் கைஸ் இருக்கும், சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இது கூட தான் வைப்ரன் கேல் கூட தான் இந்த மேலே உள்ள சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். பட் அதே நீங்கள் யூஎக்ஸ்பியை பார்த்தீங்கன்னா நான் தான் கீழே சுற்றினாலும் மேலே சுற்றாது. அதே தான் லியோன் கிரஸ்க்கும். நான் தான் கீழே சுற்றினாலும் இங்கே பாருங்கள், நான் கீழே சுற்றுறேன், மேலே சுற்ற மாட்டேது. அவ்வளோதான் வித்தியாசம். வேகமாக அடித்தா பர்ஸ்ட் ஆயிரும் கைஸ், இந்த பேவாக இருந்தாலும் சரி, இந்த பேவாக இருந்தாலும் சரி. ஆனால் விளையாண்ட மேட்ச்சில் பர்ஸ்ட் ஆகலை. இதை ட்ரை பண்ணி பாட்டுறோம். வந்து வைப்ரன் கேல விட்டுருவோம் வாங்க கைஸ். வைப்ரன் கேல ரெடி பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் பின் போடுவாங்க கைஸ். 3, 2, 1 தேடி. ஓகே கைஸ், அது ஒரு என்ன ஸ்டாமினா டைப்பாக என்ன டைப்னு கூட தெரில, டிஃபென்ஸ் டைப்புன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே தான், சென்டரில் தான் சுட்டுது. இது வந்து ஒரு ஸ்டாமினா டைப். அதெல்லாம் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மாற்றிட்டாங்க. ஆனால் என்ன இது ரொம்ப ஆடுது கைஸ், பார்த்துக்கிங்க. அவ்வளோ நல்லா இல்லை கைஸ், அவ்வளோ இதாக இல்லை. நான் பீனிக்ஸ் ரடரில் எப்போ லான்ச் பண்ண தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், இதை வச்சுட்டு
ஸ்பின் ஸ்காலை லான்ச் பண்ணிடுவாங்க. ஸ்பின் ஸ்கால். ஓகே கைஸ், 3 2 1 சொல்லிடு. பொண்ணு வேகமாக சுற்றுது கைஸ். ஏன்னா அதுக்கிட்ட இருக்கிறது கியர் ஃப்ளாட். ஆனால் என்ன, ஸ்டாமினா ரொம்ப குறவாக இருக்குது கைஸ். ஏதாச்சும் பேவ் அடிச்சிருந்தா பேர்ஸ்ட் ஆகிருக்கும் கைஸ். பேர்ஸ்ட் ஆகிருக்கும். பேர்ஸ்ட்டு கூட சொல்லணும், எக்ஸ்ட்ரீம் ஃபினிஷ் ஆச்சும் கொடுத்துருக்கோம் கைஸ். ஆனால் ஜோக்காக சுற்றுது கைஸ், ஜோக்காக சுற்றுது. ஓகே கைஸ், நம்ம வந்து வைப்ரன் கேலுக்கு ஒரு டெஸ்ட் பேட்டில் போட்டுருவாங்க கைஸ். வைப்ரன் கேலுக்கும் இது என்னது ஸ்பின் ஸ்காலுக்கு போட்டுருவாங்க கைஸ். ஃபோக்கஸ் கொஞ்சம் இதாக பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, தெரியுதுன்னு நினைக்கிறேன். வாங்க கைஸ் சீக்கிரம். நம்ம வந்து இது ட்ரான் பஸ்டரோட லான்ச்சர் தான் பாய்க்கிறோம் கைஸ். ட்ரான் ஷோட்டோட லான்ச்சர் தான் பாய்க்கிறோம். இதுக்கு வந்து ட்ரான் பஸ்டரோட லான்ச்சர் பாய்ப்போங்க கைஸ். ஓகே, 3 2 1 சொல்லிடு. வந்தானே பொண்ணாடி கைஸ். அது ரிங்கில் போயிட்டு பேர்ஸ்ட் கைஸ். நான் தான் சொல்லலை பட்டானே பேர்ஸ்ட் ஆயிரோன்னு. நீங்கள் இதான் பாருங்கள் கைஸ், வெளியே போய் விழுந்து கிடக்குது. ஆனால் ஒரு அடி தான் கொடுத்துச்சு கைஸ். நேரம் அதுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே வந்துடுச்சு. ஆனால் அடி வாங்கி பேர்ஸ்ட் ஆயிடுச்சு கைஸ். இது என்ன சொல்கிறதுன்னு தெரில கைஸ். இதை எப்படி பூட்டணும்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கைஸ். இதை இப்படி வச்சுட்டு பாருங்கள், இதை இப்படி வச்சுட்டு லெஃப்ட்டில் இது பண்ணோம், ரைட்டில் பண்ணால் ஒன்றும் வரும். லெஃப்ட்டில் பண்ணிட்டு இது இருக்கிறது போட்டு இப்படி ஒரு அமுக்கு, அவ்வளோதான், முடிஞ்சு கைஸ். ஒரு அடிக்கு இது ஆயிடுச்சு கைஸ். ஒரு அடிக்கு இது பேர்ஸ்ட் ஆயிடுச்சு. இது உள்ளே போயிட்டு வெளியே வந்து கூட எந்த பிரயோஜனமும் இல்லை கைஸ். அடுத்த டெஸ்ட் பேட்டில் போட்டுருவோம் வாங்க கைஸ். ஒரு ஃபைனல்னு சொல்லலாம். வேறு பே கூட போட வேணாம் கைஸ். ஏன்னா இதுக்கு நம்ம வந்து கடைசியாக போட்டுக்கலாம் கைஸ். ஆனால் வேறு பே கூட நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு வேணும்ல, இதுலேயே காமிச்சிட்டா அப்புறம் நான் எங்கே கைஸ் போடுவேன் வீடியோ. நான் கைஸ் கடைசி இது போட்டுருவோம் வாங்க கைஸ். இப்போ யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் கைஸ். வைப்ரன் கேலா இல்லை ஸ்பின் ஸ்காலாக பார்ப்போம். தேடி மாதிரி தான் நடக்குது. பொண்ணாடி கொடுக்குது. இப்போ பேர்ஸ்ட் ஆகுமா என்னன்னு தெரியலையே. அவ்வளோதான் கைஸ், கதை முடிஞ்சிச்சு. ஸ்பின் ஸ்காலோட கதை முடிஞ்சிச்சு. நான் தான் வேகமாக இருந்தாலும் அது அடிக்கலைன்னா கதை முடிஞ்சிச்சு. இந்த ஸ்டாமினா டைப்னு நினைக்கிறேன். ஸ்டாமினா டைப்போ டிஃபென்ஸ் டைப்போ ஜெயிச்சிடும். அடிக்கலைன்னா அவ்வளோ ஃபோர்ஸில் அடித்து கூட ஒழுங்காக அடிக்கணும்ல. இப்போ வாங்க கைஸ், நம்ம மெயின் பாட்டுக்கு போவோம் கைஸ். அவன் தாங்க கைஸ் இந்த மெயின் கேரக்டர், ஃபீனிக்ஸ் ராடர் கைஸ். இது ஒரு டைம் டைப் ஒரு டெஸ்ட் ஸ்பின் போட்டுருவோம் வாங்க கைஸ். 3 2 1 ஓகே கைஸ், நல்லா தான் சுற்றுது. இது எக்ஸ்ட்ரீம் லைனுக்கு பார்க்குது, ஆனால் போக முடியல. ஏன்னா அது ஸ்டாமினா டைப்பு. அது ஒரு ஃப்ரிக்ஷனோட இது மாதிரி இருக்குது. அதான் அது அங்கே இங்கேன்னு போகுது, நடுவில் சுற்ற மாட்டுது. ஓகே தான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை கைஸ். ஆனால் இதை அடித்தா பூஸ்ட் ஆகாமல் இருக்கணுமே, அதான் பிரச்சனையே. ஓகே கைஸ், சுற்றிட்டு கடைசியாக நடுவுக்கே போச்சு கைஸ். இதுக்கே போச்சு. ஓகே தான் கைஸ், இதுக்கே போச்சு. இதே பார்த்துக்கிட்டு இருந்தால் எனக்கு கடுப்பாக இருக்குது கைஸ். இது எனக்கு ஒரு டெஸ்ட் பேட்டில் போட்டாச்சும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும் கைஸ். வேறு யார் கூட, ஸ்பின் ஸ்கால் கூட தான். வேறு பே கூட போடணும்னு தோணாது கைஸ். ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன் கைஸ், நிச்சயமாக போடுவேன். 3 2 1 ஓகே கைஸ். பொண்ணாடி கொடுக்குது கைஸ். ஆனால் என்ன சொல்லுன்னு தெரில கைஸ். ஸ்பின் ஸ்கால் தோத்துருச்சு கைஸ். அது தடுமாறுது பாருங்க, தடுமாறுது. கைஸ் பூஸ்டா. அப்போ இதில் ஜெயிச்சது ஸ்பின் ஸ்கால் தான் கைஸ். நான் தான் சொல்ல லோ ரெசிஸ்டன், வேகமாக அடித்தா பேர்ஸ்ட் ஆயிரோன்னு. அவ்வளோதான் கைஸ், பேர்ஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான்.
அவ்வளோதான், முடிஞ்சு. லைட்டாக சத்தம் கேட்கும், அவ்வளோதான். ஏன்னா அது ஒரு வீக்கான பே கைஸ், என்ன தான் எனக்கும் சொல்லுன்னு தெரில. மறுபடியும் போட்டுருவோம் வாங்க கைஸ். ஆனால் ஸ்டாமினா நல்லா கொடுக்குது, அதோட இதுதான் பிரச்சனை. 3 2 1 இப்போ என்ன ஃபீனிக்ஸோட என்ன எக்ஸ்ட்ரீம் லைனுக்கு போணுச்சு போல் முதல் தானே. ஏதோ ஒன்று விடுங்க, எப்பயாச்சும் பேர்ஸ்ட் ஆகாமையாச்சும் இருக்கணும். அது பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க கைஸ். பேர்ஸ்ட் ஆகலை கைஸ், நல்ல வேலை. இப்போ இந்த மேட்ச்சில் 2வது மேட்ச்சில் ஜெயிச்சது இது கைஸ். மேட்ச்சில் ஜெயிச்சது இது. 2 சரிக்கு சமமாக இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க கைஸ். பாய் கைஸ், வரட்டா.